ஏண்டி பிரியா, உன் மாமனார் அவரோட பிஸ்னஸ் எல்லாம் அவர் பெரிய பையன்கிட்டே கொடுக்குறதா கேள்விப்பட்டேனே, உண்மையா? ஆமாம்மா, பிஸ்னஸ் எல்லாம் அவதானே பார்த்துட்டாரு. பிஸ்னஸில் உங்களுக்கான ஷேரை கொடுக்குறாரா இல்லையா? பிஸ்னஸில் எங்களுக்கு எதுக்குமா ஷேர் தரணும்? பிஸ்னஸ் ஃபுல்லாக மாமா தான் எடுத்து பார்த்துக்காரு. அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஷேராக வீடு லேண்டு தரேன்னு சொன்னார்மா. உனக்கு புரியல பிரியா, பிஸ்னஸை கம்பேர் பண்ணும்போது வீடு லேண்டு கம்மி. பிஸ்னஸில் வர லாபத்தை வச்சு வீடு லேண்டும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் வீடு லேண்டை வச்சு நம்ம என்ன பண்ணுறது சொல்லு? ஆனால் மாமாவோட பிஸ்னஸ் எல்லாம் அவர் தானே பார்த்துக்கிறாரு. அப்புறம் இதில் நாங்கள் ஷேர் கேட்கறதுல தப்பாயிராது. நல்லவங்களா இருக்கலாம், ஆனால் ஏமாலியாக இருக்கக்கூடாது. முதல்ல போய் உன் புருஷன்கிட்ட பேசி அவர் புரிய வச்சு உனக்கானதை கேட்டு வாங்கு. ஆனாம்மா, குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை வராதில்ல? பிரச்சனைலாம் வரும், அதை நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். சூர்யா, மாமா கிட்ட கேட்டு பிஸ்னஸில் பாதி ஷேர் வாங்க சூர்யா. இல்லை, அவருக்கு பிஸ்னஸ் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டின்னு கொடுத்தது கரெக்டாக இல்லை. இதை வச்சு நீ பேசு. ஹேய், லூஸ் ஆடி நீ. பிஸ்னஸ்ல நான் ஒரு துளி கூட அப்பாவுக்கும் எனக்கு சப்போர்ட்டே பண்ணல. அப்புறம் எப்படி நான் கேட்க முடியும்? ஐயோ சூர்யா, உனக்கு புரியலையா? பிஸ்னஸை வச்சுட்டு வீடு ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்கலாம், ஆனால் ப்ராப்பர்ட்டி வச்சு ஒன்றும் பண்ண முடியாது சூர்யா. புரியுதா உனக்கு? இந்த விஷயத்தை பற்றி பேசும்போது ஃபர்ஸ்ட் நீ தான் ஓகே சொன்னேன். இப்போ என்ன மாற்றி பேசுகிற? நம்மளோட லைஃப் பெட்டர்மெண்ட்காக தான் சூர்யா சொல்கிறேன், கேளு. இப்போ நீ மாமா கிட்ட பேசல, நான் பேசுவா? சரி விடு, நானே பேசிக்கிறேன். ஹேய், தேவையெல்லாம் பண்ணாத. நான் இந்த விஷயத்தை பற்றி அப்பா கிட்ட பேசுன்னு சொன்னல, அப்படியே போய் பேசினேன். எனக்கு சரின்னு படிச்சு நான் பேசினேன். ஹேய், உன்னால அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறான்னு தெரியுமா? ச்சே, பாவம் மனுஷன் உடஞ்சிட்டாரு. பிரியா, நீ தேவையான பேசிட்டு இருக்காத. வேலை இல்லாம நீயும் உங்க அப்பா. மா, ஏன் பிரியா அழுற? எனக்கு சூர்யாவுக்கு சண்டைமா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எனக்கு அவங்க கூட வாழவே பிடிக்கலமா. நான் நம்ம வீட்டுக்கு வந்துடுறேம்மா. பிரியா, உனக்கு நம்ம அப்பாவை பற்றி நல்லா தெரியும். அவர் கண்டிப்பாக உன்னை வீட்டுக்குள்ள சேர்த்துக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லை, நீ வந்து நம்ம வீட்டில் உட்காந்துனா நம்ம சொந்தக்காரங்களாம் தப்பாக பேசுவாங்கம்மா. புருஷன் கொண்டாடிக்குள்ள சண்டை வருது சகஜம் தான். அதை நீயும் அவரை உட்காந்து பேசி சால்வ் பண்ணுற வழியை பாரு. சண்டை வந்ததே உன்னாலதாம்மா. இப்போ என்னடா நீயும் வீட்டுக்கு வராதன்ற? நல்ல கதையாக இருக்கே. ஏண்டி, நானும் உன் புருஷன்கிட்ட சண்டை போட சொன்னேன், அவர்கிட்ட பேசி புரிய வைந்தானே சொன்னேன். இப்போ வந்து நீ என்ன சொல்கிற? உன் பேச்சு கேட்டு பார்த்தியா? அதான் நான் பண்ண பெரிய தப்பு. விடு, என் பிரச்சனை நானே பார்த்துக்கிறேன். என் குடும்ப பிரச்சனைக்குள்ள நுழைஞ்சு என் வாழ்க்கை கெடுத்த மாதிரி தயவு செஞ்சு உன்னோட ரெண்டாவது பொண்ணு வாழ்க்கையும் கெடுத்துறாரு. பிரியா, எங்க போற? எங்கேயோ போற? நம்ம ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் டி. நம்ம ஒரு ஃபேமிலி கூட தேர்ட் பர்சன் வந்தாலே ப்ராப்ளம் தான். உங்க அப்பா அம்மா மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அதே மாதிரி என் அப்பா அம்மா மேலேயும் உனக்கு மரியாதை இருக்கு. அதுக்காக அவங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்கணும் நமக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லடி. சாரி சூர்யா, என்னை மன்னிச்சிரு. எங்க அம்மா பேச்சு கேட்டு நான் ஏதோ விடு, என்னை மன்னிச்சிரு சூர்யா. சரி, பரவாயில்ல விடு. சண்டை போட்டு போட்டு தலை தான் வலிக்குது. சுட ஒரு காஃபி கிடைக்குமா?